எறாமா மா இலைடா வந்து மா இலை எடுத்துட்டு இருக்காங்க. கல்புரம் வத்தி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா, பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ வந்து அதுக்கான பர்ச்சேசிங் vlog-ஆ தான் இது இருக்க போது. பர்ச்சேசிங் vlog தனியா போடுறோம். ஸோ வந்து கிருஷ்ண ஜெயந்தி சாமிலாம் கும்பிட்றது வந்து கொஞ்சம் ஈவினிங்காக தானே கும்பிட்றோம். ஸோ அதை நெக்ஸ்ட் பார்ட்டாக போட போகிறோம். ஸோ இதில் வந்து பர்ச்சேசிங் பண்ண போகிறோம். நம்ம கிருஷ்ணர் இதெல்லாம் வந்து புதுசாக அழகாக வாங்க போகிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை குட்டிக்கிட்ட இந்த மாதிரி நான் பண்ணணும். நிறைய பேரோட விளாக்லாம் பார்த்துருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி விளாக்ஸ் அப்படின்னு போட்டாலே நிறைய பேர் வந்து அழகழகாக வீட்டில் வந்து கும்பிட்றாங்க. ஸோ வந்து இன்னைக்கு எங்கள் ஷீரோதா எங்களுக்கு கிருஷ்ணர். நிறைய பேர் நினைப்பீங்க, உங்களுக்குலாம் எதுக்குடா கிருஷ்ணர், உங்களுக்குலாம் எதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம். ஒன்றா குட்டி குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்காகவும் உங்களுக்காக தான் இந்த விளாக்ல நாங்கள் வேண்டி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டோட சன்னியார்னா எங்களோட ஷீரோ மட்டும்தான். ஸோ அவனுக்கு வந்து இன்னைக்கு குட்டி குட்டியாக எல்லாமே பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இன்னைக்கு நடக்க போகுது. கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நம்ம வாங்க போயிடலாமா? நான் நினைச்ச மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் ஓகே தான். போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்தாச்சு. எல்லாம் வாங்கலாம். தெரியுமா? வாங்கலாம். மச்சான் இதுல வைப்பாங்க, எடுத்துக்கோ. இது உனக்கு பிடிக்கும் தானே? ஒன்று எடுத்துக்கோ. இதுனா கூட அம்மா சாப்பிடும் தானே, கருப்புல இருக்கு. ஆமா. ஆல்ரெடி 2 எடுத்துட்டப்பா. அது என்னது? சின்ன முறுக்கு ஓகேவா? பெரிய முறுக்கு வேணுமா? சின்ன முறுக்கு வேணும். பெருசாக எடுத்துக்கோ பாப்பா. சின்ன முறுக்கு வச்சுட்டு பெரிய முறுக்கு எடுத்துக்கோ. பெரிய அச்சு முறுக்கா? இது வந்து கட்டணம். இது எடுத்துக்கிறேன். ஓகே, வேற வேணாம். பொரி எடுத்துக்கியா? பொரி. இது வேணுமா? வேணாம். இது அந்த கடையில் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். இது பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து நம்ம தம்பிக்காக ஒன்று வாங்குறோம். இது கையா? ஆமாம், இது கை இது 4 ரூபா. இது எனக்கு ஏதாச்சும் எடுத்துக்கவா? நல்லா இருக்கு. இது என்னது? நெத்திலியா? நெத்தியில தம்பிக்கு ஒன்று எடுத்துக்கோ. அப்புறம் நான் நெத்தி. ஓகே, கிருஷ்ணர் பாருங்கள் எப்படி இருக்காரு. ஸோ எல்லாம் வாங்கிக்கலாம். கையில் கட்டுறது உடம்பு கையோட செட்டு அது இங்கே கட்டுறது. வீட்டில் போய் தரேன். இது மட்டும் என்ன இதே மாதிரி தான். இது 20 ரூபா எப்படியான வீட்டில் ஸோ இப்போ வந்து சாமி செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிருக்கா? அது ஓகேவா? இவருக்குலாம் செட்டாக சைனோட அவங்க போட்டிருக்காங்க. அதான் பிடிச்சிருக்காமோ இல்லை வேறு ஏதாவது செலெக்ஷன் பண்ணுறது? எடுத்து போட்டுக்கோ. எறாமா மா
வந்து மா இலை எடுத்துட்டு இருக்காங்க. வச்சுறாங்க. இந்தா எடுக்கணும். பழம் வந்து எடுவாமோ? பழம் எடுக்கிறாங்க. அடுத்து அந்த கூட எடுத்துக்கோ. கூட எடுமோ? மாம்பழம் வீட்டில் இருக்கா? மாம்பழம் இல்லை, வா. சரி, பாப்பா கூட சாமி கூட போகுது இன்னைக்கு. சந்தோஷமா இருக்குது. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு. என்னதுக்கு இல்லை சொல்லு. கல்புரம் வத்தி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். பத்து 20 20 40 ரூபா சொல்லு. 130மா? 40 170 ரூபா ஆச்சு. 1/4 கிலோ 60 ரூபா வாங்க. பூலாம் எவ்வளோ ரேட்டு பார்த்தீங்களா? ஆ இது ஓகேவா? 315 கடைக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து எல்லாமே வாங்கணும், அதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா வாங்கினா தான் நம்ம சமைக்கிறது, அதனால எல்லாமே சமைச்சு வைக்கணும். ஓகேவா? இந்த கடை ஞாபகம் இருக்கா? நாங்கள் இதில் தான் ரீல்ஸ் எடுத்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. சாப்பிட்றோம். இங்கே பண்ணு. பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ரேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் அவ்வளோ வந்து தெரியாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இந்த குட்டி குட்டியாக என்ன சொல்றது, யூடியூப்பை பார்த்து தான் நாங்களே கற்றுக்குறோம். ஸோ வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து எல்லாமே குறையே இல்லாமல் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இதே vlog பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம பண்ணும் போது பார்ப்போம் எப்படி என்னென்ன வாங்கிட்டு வந்திருப்போம், என்னெல்லாம் வாங்கியிருக்கோம். ரொம்ப வேலை இருக்குது. இதுதான் பார்ப்போமா? என்ன பண்ணிட்டு இருக்க? க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்ன வாங்கிட்டேன்? ஓ, இன்னைக்கெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லியிருக்கியா? நான் தாங்க இன்னைக்கெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு. ஸோ இவங்களே எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, கடுப்பேத்துறாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு வேலை இருக்குது தான். நம்ம இன்னைக்கு வந்து என்னென்ன சாப்பாடுலாம் செய்யணும், ஈவினிங்கா என்ன குட்டி கோலம் போடணும், கிருஷ்ணரை வந்து நான் அழகுபடுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கே நம்மளுக்கு நிறைய வேலை போயிடும். என்ன குட்டிமா? ஒன்னும் இல்லங்க, ஆல்ரெடி கிளீன் பண்ணதுதான். கிளீன் பண்ணி தான் ஆல்ரெடி அடிக்கடி கிளீன் பண்றோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் ஷீரோ தம்பியை போய் குளிப்பாட்டணும், இதெல்லாம் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் தொடச்சி இதெல்லாம் பண்ணணும், அவளுக்குன்னு ஒரு இடத்த செட் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் பண்ணி. ஆமா, இது செட் பண்ணிட்டு vlog நாங்க எப்படிலாம் வந்து சாமி கும்பிடுறோன்றத பார்ட் 2ல பாப்பீங்க. ஓகேவா? ஷீரோ குளிப்பாட்டுறது இதெல்லாம் வந்து இந்த vlogல பார்த்துட்டு பார்ட் 2ல வந்து நாங்க எப்படிலாம் வந்து சாமி கும்பிடுறோம், எப்படிலாம் கோலம் போடுறோம், என்னெல்லாம் அன்னைக்கு செய்யறேன், அதெல்லாம் வந்து நீங்க பார்ட் 2ல பாப்பீங்க. ஸோ வந்து ரெண்டுமே மிஸ் பண்ணாம பாருங்க. என்ன குட்டி? ஏன் இன்னைக்கு நான் செய்யறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து அவ்வளோ வேலை இல்லை, துடைக்கிற வேலை தானே, அதனால நானே செய்யறேன்.
இவர் விளாண்டுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இவர் இன்னைக்கு குளிக்க போறாரு. எங்க ஷீரோ எப்படி தெரியுமா, எந்த பண்டிகை இந்த வரலட்சுமி நோம்புக்கு வந்து குளிச்சாரு, அதோட கிருஷ்ண ஜெயந்திக்கு இப்ப குளிக்க போறாரு. இதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு குளிப்பாரு, அப்புறம் தீபாவளிக்கு குளிப்பாரு, கிறிஸ்மஸ்க்கு குளிப்பாரு, நியூ இயருக்கு குளிப்பாரு. அப்படியே பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் அப்பதான் எங்க ஷீரோ குளிப்பாரு. மற்ற டைம்ல எங்க ஷீரோ கப்பு. அதானே குட்டிமா? சிரிப்பு தான் ஷீரோ வச்சுக்கிட்டு. இவருக்கு எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணன் வந்து இன்னைக்கு ஷீரோ தான். பா கிருஷ்ணன் மாதிரியா பண்ற ஷீரோ, நீதான் இன்னைக்கு கிருஷ்ணன் தங்கம். அவ்வளவுதான். இது இப்ப விளாடுற இதுல இருக்காரு. சரி பார்த்துக்கலாம் விடுங்க, விளாடட்டும். குட்டி வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க சாமி ரூம்லாம் வந்து. ஆனா இருந்தாலுமே நம்ம வந்து சாமி ரூம்லயே விளக்கு ஏற்றிட்டு, நான் கிருஷ்ணர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறேன், குட்டி எனக்கு அழகா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்ட் 2 கண்டிப்பா பாருங்க, எப்படிலாம் குட்டி எனக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அழகா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வீடு தாங்க சின்னதா இருக்கா. ஸோ அந்த இடத்துல வந்து என்னால் சாமியை கும்பிட முடியல குட்டி வீடியோஸ்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால உனக்கு நான் பிடிச்ச மாதிரி நான் உனக்கு செட் பண்ணி கொடுக்குறேன், என்ன குட்டிமா அப்படி சொல்லியிருக்காங்க. பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் 2ல எல்லாம் வாங்கி தந்திருக்கோம். இதோ இதுல தான் இருக்கு ஃபுல்லா. ஓகேவா? ஷீரோ தங்கம், எங்க வீட்டு கிருஷ்ணர், கிருஷ்ணா கிருஷ்ணா. நானு குட்டி அந்த கடையில ஒரு இது இருந்துச்சு குட்டி, அது எனக்கு வாங்கி தரியா? வெயிட் பண்ண, ஆஃப் பண்ணிட்டு சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருக்க? வீடெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குட்டி. நான் பெருக்குட்டா, எல்லாருமே நான் கமெண்ட்ல திட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் ஆனா இங்க வேலை பார்ப்பேன்னு யாருக்குமே தெரியாது தெரியுமா. வீடியோக்கு தான் நீ செய்யற மாதிரி எல்லாருமே திட்டுறாங்க. ஒன்னும் இல்ல. ஓகே, அவங்க வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் வீடு மாப் போடுவாங்க. வாசலெல்லாம் நான் இன்னைக்கு வந்து கோலம் போடணும், அழகான கோலம் போடணும். ஓகே பார்க்கலாம், நானும் செய்வேங்க ஓகேவா. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. பாருங்க நான் செய்யறதெல்லாம் நீங்க பாப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா எல்லாம் ஊத்திட்டாங்க, வீடு வந்து இப்ப துடைக்கணும். ஏன்னா எல்லாம் ஊத்திருக்காங்க, நல்லா வாசனை வருது. பெனால் ஊத்தி தொடச்சிருவாங்க. இங்க பாருங்க, அவர் வெளிய வந்து மாட்டிக்கிட்டாராம். அங்க பாருங்க, அதனால குலைச்சி கூப்பிடுறான் வாங்க. எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க, கீழெல்லாம் விழ மாட்டான், நல்லதான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்ன ஷீரோ கூப்பிடுறான். அங்க பாருங்க, தனியா விட்டுட்டே வரக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் கூடையே இருக்கணும், கூடையே இருக்கணும். அதானே பாரு, அப்படி கூப்பிட்டா நாங்க வந்து அவரை கூட்டிட்டு போனோம்னு அர்த்தம். சரிம்மா சரி வரேன், அம்மா வரேன், சரி வரேன், தாவிடாத வரேன். கீழே விடு. ஏன்னா வந்து வெளிலலாம் தண்ணி ஊத்துறோம்ல, அதுக்குதான் மெயினா அவனை மேல விட்டோம். கீழே தண்ணியில ஆட்டம் போட்டானா ரொம்ப இது, அதனாலதான். நான் கோலம் போடணும். இப்போ தண்ணி ஊத்திட்டல, இப்பயே போட்டுருவேன். வாசலெல்லாம் கோலம் போடணும். ஓகேவா? நான் இப்ப வந்து கோலம் போட்டுட்டு வாசல்ல மட்டும் ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு வாசல்ல மட்டும் போட்டேன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு காயும். அதனாலதான். ஓகேவா? என்ன பண்ற? மா போடுறாங்க, நான் வந்து வெளியே கோலம் போடணும். இங்க பாத்தீங்களா தண்ணிலாம் அழகா ஊத்தி வச்சிருக்காங்க. ஸோ வந்து கோலம் போடணும். நான் மா படிச்சுட்டு இவங்க வருவாங்க. நம்ம வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா?
ஷீரோ என்ன பண்றான்? ஷீரோ ஷீரோ உட்காந்துருக்காரு. தண்ணி ஊத்துறதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஓகே, கோலம் போடும்போது காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏஞ்சல். ஷீரோ அமைதியாரு. இவர் பாருங்க, இவர் வந்து இறக்கி விட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். கோலம் பார்த்தீங்களா போட்டுட்ருக்காங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போமா? கலர் கொடுப்பேன். கலர்லாம் கொடுக்கணும். அழகாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பார்ப்போம். அதே தான். சீரியஸாகவே கிறிஸ்டினா இருந்து இந்த அளவுக்கு கோலம் கூட போட தெரியுது. பரவாயில்ல, வெரி குட். ஓகே, பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம் நம்ம. இது வந்து ரொம்ப கலர்லாம் வேணாம் இதுக்கு, ஓரளவுக்கு. ஆனால் வந்து நம்மளுக்கு டைமே பத்தலை. இன்னும் இவனை குளிப்பாட்டணும், அடங்கலை, கோலத்தில் ஊந்துருச்சு. இங்கே பாருங்க, இப்போ மறுபடியுமே அதை கோட்டிங் போட்டு நான் தான் பாட்டுட்டு கிடக்குறேன். திருட்டுக்கோட்டை எங்கே இருக்குது பாருங்க. சரியான் தான் இருக்கும் போல. எனக்கு வந்து வாட்சிக்கிட்டு இதை பிச்சு கொடுங்க. பிச்சதே இருக்கும் எல்லா கலருமே. இல்லை இருக்கு விடு எல்லா கலருமே இருக்கும் பிச்சது. ஓகே, அடுத்த கலர் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷீரோவை குளிப்பாட்ட போகிறேன். ஓகேவா? இவனை எப்படி குளிப்பாட்டுறதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க எப்படி காட்டுறானா இல்லையான்னு தான் மெயின் பார்க்க போகிறீங்க. கலர் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடித்து தான் கைஸ் அவனுக்கு காட்டுறான். முடி ரொம்ப ஓவராக இருக்கு, காட்ட மாட்டேங்கிறான் கைஸ். ஓகே, பார்த்து கட் பண்ணணும் கைஸ். ஏன்னா காட்ட மாட்டேன். சரி சரி சரி. சரி, நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைக்கலாம். அவனை கை கட் பண்ணுற போகிறோம்டா உண்டு. திருப்புடா ஹீரோ. இந்த கை எடுத்தால் தான் நான் வைக்க முடியும். நோ ஹீரோ, இதுதான் பண்ணுவாரு. கண்ணு வைக்கலாம். விடு விடு சரி விடு. அவங்க வந்து ஷீரோ வந்து குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம வந்து எங்கள் வீட்டில் கோலம் போட்டேன். அது வந்து ஷீரு விழுந்ததுனால அந்த ஒரு கை அப்படி இருக்குது. ஸோ இல்லைனா அது நல்லா தான் இருந்திருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணனோட கால் நல்லாயிருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணனோட கால் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆனால் அது மேலேயே டொப்புன்னு விழுந்துட்டான். அதனால தான் கோலத்தை பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக கோலம் போட்டாச்சு. எப்படி இருக்குது? ஓகே, பார்க்கலாமா? அடுத்தது ஷீரோ வந்து குளிச்சுட்டாரு. முடியெல்லாம் வெட்டி அழகாக குளிச்சுட்டு வந்துட்டாரு. ஹேர் கலர் பார்த்தாருன்னா பயப்படுவார். இதை வேற காட்ட விட மாட்டார். நடுங்க அவங்க ஒரு பக்கம் வேற. சரி சரி, கொஞ்ச நேரத்துக்கு இப்போ வெளில வர மாட்டாங்க கைஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? கட் பண்ணிடலாமா? ஓகேவா? பேசிக்கோ. ஆமாம், இது போதும். வா. ஓகே, குளிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாம் வந்து வேலையாக இருக்குது. நான் எடிட் பண்ணணும். ஸோ வந்து ஈவினிங் வேறு போடணும்.
வேலை அதிகமாக இருக்குது, சக்கரை பொங்கல் எல்லாமே செய்யணுமா. ஸோ வந்து பார்ட் 2ல இதெல்லாமே நான் காட்டுறேன். ஓகேவா? பார்ட் 2ல தான் சாமி கும்பிட்றது எல்லாமே. மெயின் vlog பார்ட் 2 தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். KA குக்கிங் ஃபேமிலிஸை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.